ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம செட்ல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ். இப்போது டெஃபினேஷன் பார்த்துடலாம். The difference of sets A and B is the set of all elements which are in A but not in B. அதாவது இப்போ டூ செட்ஸ் A and Bன்னு இருக்குன்னா ஏல இருக்க எலமெண்ட்ஸ் வந்து Bல இருக்காது, ஏல மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து என்னதுன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் டினோட்டட் பை ஏ மைனஸ் பி ஆர் ஏ, இந்த மாதிரி ஹேஷ் மாதிரி போட்டு டினோட் பண்ணுறாங்க. இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் ஏ டிஃப்ரென்ஸ் பி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு பி. அதாவது ஏ மைனஸ் பினா எக்ஸ் வந்து ஏக்கு மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும், பிக்கு வந்து ஈக்குவலாக இருக்காது. ஓகேங்களா? இதே பி மைனஸ் ஏனா ஒய் வந்து பிக்கு ஈக்குவலாக இருக்கும் அண்டு ஏக்கு வந்து நாட் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ அதோட வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் பார்த்துடலாம். வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள். இது வந்து ஏ மைனஸ் பி, இது வந்து பி மைனஸ் ஏ. இப்போது ஏ மைனஸ் பினாலே நம்ம என்னன்னு பார்த்தோம், ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து பியில் ப்ரெசன்ட் ஆகிருக்காது. ஸோ இப்போ இது செட் ஏ அண்ட் இது செட் பி. ஸோ என்ன ஆயிருக்கும், இங்கே சேட் பண்ணியிருக்க ரீஜியன் தான் ஏ. இந்த எலமெண்ட்ஸ் வந்து ஏல மட்டும்தான் ப்ரெசன்ட் ஆகிருக்கும், பியில் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்காது. ஸோ தட் இந்த ரீஜியன் வந்து நம்ம ஷேட் பண்ணல. ஓகேங்களா? ஏன்னா இந்த எலமெண்ட்ஸ் வந்து ஏல மட்டும்தான் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். இந்த இடமும் ஏ தான், ஆனால் இது என்னவா இருக்குது, ஏக்கும் பிக்கும் வந்து காமனாக இருக்குது. ஸோ இந்த போர்ஷனுமே வந்து நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். ஸோ இது மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஏ மைனஸ் பி. அப்போ பி மைனஸ் ஏல பாருங்கள், பி மைனஸ் ஏனா அந்த எலமெண்ட்ஸ் வந்து பியில் மட்டும்தான் இருக்கும், ஏல வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்காது. ஸோ தட் நம்ம பி மட்டும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பிக்கு இன்னொரு ரெப்ரசன்டேஷன் பாருங்கள். இப்போது ஏ மைனஸ் பினா அந்த எலமெண்ட் ஏல மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சிங்கிளாகவும் நம்ம சேட் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போது எக்ஸாம்பிள் 1.14 பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு -3 -2 1 4 பி ஈக்குவல் டு 0 1 2 4 ஏ மைனஸ் பி அண்ட் பி மைனஸ் ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம சிம்பிளாக ஒரு வென் டயக்ராம் வரைஞ்சி கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வென் டயக்ராம் நான் வந்து சும்மா ரஃபாக ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போடுறதுனாலும் போடலாம். ஸோ வென் டயக்ராம் போட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இது செட் ஏ அண்ட் இது செட் பி, இது யூன்னு சொல்லுவோமா? இப்போது என்னென்ன எலிமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு காமனாக இருக்குன்னு பாருங்கள். என்னென்ன எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்குது, -3 இல்லை, -2 இல்லை, 1 இருக்கா, இருக்குது. ஸோ 1. நெக்ஸ்ட் என்ன எலிமெண்ட் காமனாக இருக்குது, 4. ஓகேங்களா? அடுத்து ஏழு என்ன ரிமைனிங் பேலன்ஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது, -3 -2. பியில் என்ன காமனாக இருக்குது, சரி ரிமைனிங் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, 0வும் 2வும் இருக்குது. அப்போ பியில் 0 2. ஸோ நமக்கு இப்போ பார்த்தோம் ஏ மைனஸ் பினா என்னது, ஏழு இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும்தான் ஏ மைனஸ் பி. ஸோ ஏழு இங்கே என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, -3யும் -2வும் இருக்குது. ஸோ -3, -2 இதுதான் ஏ மைனஸ் பி. நெக்ஸ்ட் பி மைனஸ் ஏன்னா என்னன்னு பார்த்தோம், பியில் இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும்தான் பி மைனஸ் ஏன்னு பார்த்தோமா? ஸோ இங்கே பியில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, 0வும் 2வும் இருக்குது. ஸோ பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 2. ஓகேங்களா? ஸோ வென் டயக்ராம் வச்சு நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காமனாக இருக்க எலமெண்ட் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு சென்டரில் ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸில் செட் ஏலையும் பியில் ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸை செட் பிலையும் போட்டுடணும். ஏ மைனஸ் பினா ஏழு இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் எழுதணும். ஸோ இங்கே ஏழு வந்து -3யும் -2 தான் இருக்குது. ஸோ அதுதான் ஏ மைனஸ் பியோட வேல்யூ. பி மைனஸ் ஏனா பியில் இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் எழுதுவோம். ஸோ இங்கே 0வும் 2 மட்டும்தான் பியில் இருக்குது. ஸோ பி மைனஸ் ஏ வந்து 0வும் 2வும். ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸ். இப்போது the symmetric difference of two sets A and B is the set A minus B union of B minus A. அதாவது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா A minus B B minus Aக்கு யூனியன் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து
செட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இட் இஸ் டினோட்டட் பை ஏ. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு டினோட் பண்ணுறாங்களா? இந்த சிம்பிளுக்கு பேர் என்னன்னா சிமெட்ரிக். தட் மீன்ஸ் இது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ சிமெட்ரிக் ஆஃப் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை பாருங்கள். ஏ சிமெட்ரிக் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ. அதாவது எக்ஸ் வந்து ஒன்று ஏ மைனஸ் பிக்கு ஈக்குவலாக இருக்கும், அதர்வைஸ் பி மைனஸ் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் சம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் 1.15 பார்த்துடலாம். இப்போது எக்ஸாம்பிள் 1.15 கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு 6, 7, 8, 9 அண்ட் பி ஈக்குவல் டு 8, 10, 12. ஸோ நமக்கு ஏ சிமெட்ரிக் பி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ சிமெட்ரிக் பி கண்டுபிடிக்க என்னென்ன கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்ட் a minus b and b minus a. So Venn diagram representation பாருங்க. ஸோ இது a, இது b, இது நம்ம யூன்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுத்துலேயும் ஃபஸ்ட்டு காமனாக என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 6 இருக்கா? இல்லை. 7 இருக்கா? இல்லை. 8 இருக்கா? எஸ். 8 வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ 8. 9 இருக்கா? இல்லை. ஸோ 8 மட்டும்தான் இங்கே காமனாக இருக்குது. மீதி இங்கே என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 6, 7, 9. ஸோ 6, 7, 9 7 போட்டோம். பியில் என்னென்ன இருக்குது? 10 and 12 இருக்குது. ஸோ 10 and 12. ஸோ இப்போ ஏ மைனஸ் பி நமக்கு என்ன? 7 இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் எழுதுவோமா? ஸோ இங்கே 7 என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 6, 7, 9. ஸோ 6, 7, 9. பி மைனஸ் ஏனா பியில் இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் எழுதுவோம். ஸோ பியில் வந்து 10 and 12 தான் இருக்குது. ஸோ அதை எழுதியாச்சு. ஸோ ஏ சிமெட்ரிக் பி இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம்? ஏ மைனஸ் பி யூனியன் ஆஃப் பி மைனஸ் ஏ. ஸோ 6, 7, 9 யூனியன் ஆஃப் 10, 12. ஸோ யூனியனாகவே நம்ம என்ன பண்ணுவோம்? இது எல்லாத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிடுவோம். ஸோ ஏ சிமெட்ரிக் பி இஸ் ஈக்குவல் டு 6, 7, 9, 10 and 12. ஓகேங்களா? இதுதான் வந்து ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பி. ஓகேங்களா? அதுதான் ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவும் கண்டுபிடிச்சு அது ரெண்டுக்கு யூனியன் எடுத்தோம் அப்படின்னா ஏ சிமெட்ரிக் ஆஃப் பி வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள் 1.16 பாருங்கள். ரெப்ரசன்ட் ஏ சிமெட்ரிக் பி த்ரூ வென் டயக்ராம். ஸோ வந்து வென் டயக்ராம் மூலமாக நமக்கு ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது ஒன்றுமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏ கண்டுபிடிச்சி அதுக்கு யூனியன் கண்டுபிடிக்குமா? அதையே வந்து நம்ம வென் டயக்ராமில் வரைஞ்சி காட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும். இது செட் ஏ. இந்த மாதிரி வென் டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. இது செட் ஏ, இது செட் பி. அஸ் யூஷுவல் நமக்கு தெரியும். இது யூனிவர்சல் செட்னு சொல்லிடுவோம். ஸோ ஏ மைனஸ் பினா நமக்கு என்ன வரும்? முன்னாடியே பார்த்துருப்போம். ஏ மைனஸ் பிங்கிறது ஏல இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துப்போமா? ஸோ ஏ மைனஸ் பினா ஏல இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ ஏ ரீஜியன் மட்டும் ஷேர் பண்ணணும். ஸோ இந்த ரீஜியன் மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் என்னது? ஏ மைனஸ் பி. நெக்ஸ்ட்டு வந்து பி மைனஸ் ஏனா பியில் இருக்க ரீஜியன் மட்டும் ஷேர் பண்ணுவோமா? ஸோ பி ரீஜியன் என்ன? இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். பியில் இருக்க ரீஜியன்னா பி மட்டும். ஸோ இந்த போர்ஷன் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இது ரெண்டுக்கும் யூனிவர்சல் செட் வந்து எடுப்போமா? யூனிவர்சல் செட் அப்படின்னா இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி எழுதுறது தான் யூனிவர்சல் செட். ஸோ இப்போ இந்த ரெண்டு வென் டயக்ராமையும் நான் கம்பைன் பண்ணி வரையணும்னா எப்படி வரைவேன்? இந்த ஏ போர்ஷனும் ஷேட் பண்ணி வரைவேன், இந்த பி போர்ஷனும் ஷேட் பண்ணி வரைவேன். இந்த நடுவில் இருக்க போர்ஷன் மட்டும் நான் ஷேட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த போர்ஷன் வந்து இதுலேயும் ஷேட் பண்ணல, நம்ம இதுலேயும் ஷேட் பண்ணல. ஏதோ ஒன்றில் ஷேட் பண்ணியிருந்தாலும் நான் இங்கே ஷேட் பண்ணுவேன். ஆனால் வந்து இதுலேயும் நம்ம ஷேட் பண்ணலை, இதுலேயும் ஷேட் பண்ணலை. அதனால இந்த ரெண்டு போர்ஷன் மட்டும் வராது. மீதி ஏ யூனியன் பினா இந்த ஏ போர்ஷனும் இந்த பி போர்ஷனையும் கம்பைன் பண்ணி நான் வரைஞ்சேன் அப்படின்னா அதுதான் எனக்கு ஏ சிமெட்ரிக் பி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல இதையும்
பியையும் நான் ஷேர் பண்ணேன்னா அதுதான் எனக்கு ஏ சிமெட்ரிக் பி. ஓகேங்களா? ஸோ இதையும் ஷேர் பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த போர்ஷன் மட்டும் வராது. ஏன்னா இந்த ரெண்டு டயக்ராம்லேயுமே இந்த 2 போர்ஷனுமே வந்து ஷேர் பண்ணாமல் தான் இருக்குது. இது ரெண்டுக்கும் யூனியன் எடுக்கும்போது இது ரெண்டையும் மட்டும் நான் கம்பைன் பண்ணி இங்கே வரைஞ்சிட்டேன். இதுதான் வந்து என்னது? ஏ சிமெட்ரிக் பி. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு இவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் பார்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.